ஸ்ரீகிருஷ்ண ஜெயம். ஆர்கிடெக்சர் ஆகும் ஜாதகருடைய கிரக பாவ அமைப்புகள். ஸோ இன்னைக்கு வந்து இந்த ஆர்கிடெக்சர் கட்டட கலைஞருடைய கட்டடத்துறையில் சாதிக்கக்கூடிய நபர்களுடைய ஜாதகம் எந்த பாவம் எந்த கிரகம் சம்பந்தமாக தொடர்பில் இருக்கும், எப்படி இருந்தால் அவங்க வந்து புகழ்பெற்ற கட்டட கலைஞர் ஆவாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ கட்டட கலைஞர், ஆர்கிடெக்ட் பிளான் அது இது எல்லாமே சேர்ந்து உங்களுக்கு 4ஆம் பாவம் வரும். சரிங்களா? ஸோ அதுக்கு அடுத்ததாக வீடு அப்படின்னா உங்களுக்கு வந்து வீடு நிலம் இதெல்லாம் வந்து பொதுவாக செவ்வாயை குறிக்கக்கூடிய ஒரு செவ்வாயினுடைய காரகத்துவம். ஸோ ஒருத்தருடைய ஜாதகத்தில் 4ஆம் பாவம் நல்லா இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க வந்து செவ்வாயும் 4ஆம் பாவம் தொடர்பில் இருக்கு, செவ்வாய் நான் இருக்கிற நட்சத்திரம் டிகிரி பாவம் அந்த 4ஆம் பாவம் விழுந்த நட்சத்திரம் டிகிரி இது எல்லாமே நல்லா இருக்கு, சுபகிரக சேர்க்கை பார்வை இதெல்லாம் இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் தொழில்காரகனுடைய சனி பகவான் அவருடைய ஏதாவது ஒரு சம்பந்தமும் அந்த பாவங்களுக்கோ கிரகங்களுக்கோ இருந்தது அப்படின்னா துறை சம்பந்தமாக, அதாவது புறம் சார்ந்த பாவங்கள், நம்மளுடைய பொருளாதார ரீதியான வாழ்க்கைக்கு சனி பார்வை வந்து செவ்வாய்க்கு விழுகிறது நல்லது. அதே பாவம் 4ஆம் பாவம் இந்த செவ்வாய் சனி சேர்க்கை இதெல்லாம் நல்லது. ஏன் அப்படின்னா அவர் ஆர்கிடெக்சர் ஆகணும், சிவில் இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னா 4ஆம் பாவம் நல்லா இருக்கணும், செவ்வாய் நல்லா இருக்கணும். ஏன் அப்படின்னா 4ஆம் பாவம் அப்படிங்கிறது உங்களுக்கு வீடு, ஒவ்வொருத்தருடைய ஜாதகருடைய வண்டி வாகனம் வீடு சொத்து ஆஸ்தி இதெல்லாம் குறிக்கக்கூடிய இடம். ஸோ அப்போ 4ஆம் பாவம் செவ்வாய் இது ரெண்டும் நல்லா இருந்து சனி பகவானுடைய தொடர்புல இருந்தது அப்படின்னா நாடி ரீதியாக கிரக சேர்க்கை மட்டும் பார்ப்பாங்க. ஸோ நாடி ரீதியாகவும் சனியினுடைய தொடர்புல செவ்வாய் இருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக அந்த ஜாதகர் வந்து ஆர்கிடெக்சர் துறையில கட்டிடத்துறையில மிகப்பெரிய ஒரு சாதனை செய்யக்கூடிய அமைப்பு இருக்கு. ஸோ அதில் அந்த தொழிலில் நிறைய ஆர்கிடெக்சர் இருக்காங்க, நிறைய பேருக்கு வந்து நம்ம பேர் தெரியாது, சில பேருடைய பேர் தான் தெரியும் நமக்கு. ஸோ அந்த மாதிரி புகழ்பெற்ற ஆர்கிடெக்சர் அப்படி ஆகக்கூடிய அமைப்பு யாருக்கு இருக்குது அப்படின்னா அந்த 4ஆம் பாவம் நல்லா இருந்து செவ்வாய் நல்லா இருந்து அந்த ஜாதகருக்கு 10ஆம் பாவம், அதாவது 2ஆம் பாவம் அப்படிங்கிற தனஸ்தானம், நம்ம கையில் வரக்கூடிய பணம், நம்ம பேசக்கூடிய பேச்சு, நம்ம ஒரு வேலை செய்கிறோம், ஒரு வேலையை வந்து செய்ய சொல்கிறோம், நம்ம எம்ப்ளாய்க்கு நம்ம கீழே வந்து நிறைய கட்டிட தொழிலாளிகள் இருப்பாங்க, இப்படி செய்யாதீங்க அதை செய்யுங்க, அந்த பிளான் வேணாம் இந்த பிளான் மாற்றுங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்க அப்படின்னா அந்த அவர் சொன்ன வார்த்தை அப்படியே எல்லாரும் 100 பேர் இருந்தாலும் 1000 பேர் இருந்தாலும் அதை மதித்து அதே மாதிரி செய்வாங்க. ஸோ அந்த பேச்சை கேட்கணும் அப்படின்னா 2ஆம் பாவம் நல்லா இருக்கணும், பணம் வரணும்னு 2ஆம் பாவம் நல்லா இருக்கணும், அந்த துறையில் சாதிக்கணும் அப்படின்னா புகழ் பெறணும் அப்படின்னா பேர் வரணும் அப்படின்னா 10ஆம் பாவம் நல்லா இருக்கணும். ஸோ 10ஆம் பாவம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து திரிகோணம் 2, 6, 10. ஸோ 6ஆம் பாவம் சம்மந்தப்பட்ட தொழிலாளியாக இருப்பாங்க, அதாவது ஒரு கட்டிட கம்பெனியில் ஒரு பில்டர்ஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்கக்கிட்ட வேலை செய்வாங்க. 6ஆம் பாவம்